பல சத்துக்கள் நிரம்பியிருக்கக்கூடிய முடக்கத்தான் கீரையை வச்சு நாம் இன்றைக்கி குழம்பு தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி. டேஸ்ட்டும் வந்து இந்த கீரையில் இருக்கக்கூடிய அந்த கசப்புத்தன்மை ஓரளவுக்கு தெரியாத அளவுக்கு இருக்குங்க. ஸோ நார்மலாக வந்து அதிக மருத்துவ குணம் இருக்கிற பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா கசப்புத்தன்மை அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த கீரையை வந்து லைட்டாக கசப்பு தன்மையோடையே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ முடக்கத்தான் கீரை நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லி அதோடைய காம்பு பகுதியை மட்டும் நான் லைட்டாக ரிமூவ் பண்ணி நான் இதை வந்து சமைக்க போகிறேன். ஸோ இது வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து ரொம்ப அதிகமாக போட்டு நம்ம சமைச்சோன்னா ரொம்பவே கசப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் போல் பாதி மட்டும் நான் எடுத்து சமைக்க போகிறேன். ஸோ அடியில் இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதி கொஞ்சம் தடிமனாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இலைகளை குட்டி குட்டி காம்போடையே வந்து நம்ம சமைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கேங்க. கொஞ்சம் போல் எடுத்து நம்ம பொடியும் செஞ்சு வச்சுக்கலாம் காய வச்சு அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனை விட குறைவாக சேர்த்துட்டு கூடவே கடுகையும் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. கூடவே வந்து நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயத்தையே சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்குங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா கீரையுமே வந்து எடுத்துட்டேன். நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடிசாக. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்ச கீரையை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப அதிகமாக சேர்த்தோன்னா நல்லா ரொம்பவே கசப்பு தன்மையோடு இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு கீரையை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வதங்கி சுருண்டு வரணும். ஸோ இந்த எண்ணெய் அப்புறமா அந்த வெங்காயத்தோடையே நம்ம வந்து வதக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை அப்புறமா வந்து அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய லைட்டான ஒரு இனிப்பு தன்மையில் கலந்துடும், நல்லாயிருக்கும். இப்போது இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் நல்லா சுருண்டு சூப்பராக இருக்கும். தக்காளியை வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் பியூரியாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 பெரிய சைஸ் தக்காளியவே வந்து நான் நல்லா பியூரியாக நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க. இதை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே வந்து மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் தனியாத்தூள் தனியாகவும் சேர்த்துக்குங்க. நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே வந்து தனியாத்தூளையும் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அந்த தக்காளியோடைய பச்சை வாசனையும் போகணும். அதனாலே நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு சுருண்டு வந்துடுச்சுன்னா நம்ம இதில் வந்து புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன ஒரு எலுமிச்சை சைஸை விட கொஞ்சம் குறையாகவே எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம தக்காளி பியூரியும் சேர்த்துருக்கோம். ஸோ அதில் கூட கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் ரொம்ப புளிப்பாக வந்து சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ லிட்டு போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா சுருண்டு சூப்பராக வந்து கிடைக்குங்க. எந்த அளவுக்கு நமக்கு இது திக்னஸாக இருக்குமோ டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பர் டேஸ்டியான முடக்கத்தான் கீரை குழம்பு வந்து டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்த்துட்டோம். ரொம்ப ஹெல்த்தியான எலும்புக்கு வலிமை தரக்கூடிய இந்த கீரையை இனி கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்யுங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.